சிவா, நீங்க வந்து உட்காரு. ஓகே. பயமா இருக்கு கௌதம். பயப்படாத, துணிஞ்சு வந்துட்டோம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். என்ன காதல் பிரச்சனையா? வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்கலையா? வீட்டை விட்டு ஓடான்ட்டீங்களா? காதல்னா ஓட்டம் தான் பிரதர், தைரியமாக விளையாடு, நிறுத்தாத. நிறுத்துனா வாழ்க்கை விளையாடும். என்ன ஷாலினி? யாரு? சொல்லு. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஸ்கூல்ல ஒரு பையனை லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணான்னு. அது இவன் தான். என்ன ஷாலினி, எப்படி இருக்க? நம்ம ஸ்கூல் படிக்கும் போது உன்னை பொண்ணு கேட்டதுக்கு உங்க அப்பா அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. காலேஜ் முடியட்டுமேன்னு வெயிட் பண்ணேன். ஆனா உனக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் கடுப்பாயிட்டேன்டி. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னைத்தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை நேத்தே தூக்கியிருப்பேன், சொதப்பிட்டானுங்க. என்ன லவ் பண்றியா? நானும் உன்னை லவ் தானே பண்றேன். ஏண்டி உனக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது? சொல்லுடி. அட பாவிகளா, சமைக்க வந்தவன் சொல்லி எங்க வீட்டு பிள்ளைகளை கடத்திட்டு வந்தீங்களா? பாய்ஸ், அடிச்சு போட்டு பிள்ளைகளை தூக்கிட்டு வாங்கடா. பாய்ஸ், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்கள சொன்னேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், போறியா? மாமா, இவங்க தான் என்ன கடத்திட்டு போக வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம், இவங்க உன்னை கடத்த வந்திருக்காங்க, இவங்க உன்னை கடத்த வந்திருக்காங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்? வாசாலினி, எங்களுக்கு முன்னாடி நீ டச் பண்ணிக்கிட்டு இருக்க, பேசாம போறியா? நான் யார் தெரியுமில்ல, தாய் மாமன். எப்ப பார்த்தாலும் தாய் மாமன் ஏன்டா ஓவர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? பொத்திக்கிட்டு போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்பப்பா ஏன் சார் அடிச்சீங்க? யாருக்கு ஒரு மட்டன் கிரேவி? தாடி கொஞ்சம் ஒதுங்கிப்பா. ஆதி எடுத்து நீ தான் நிற்கிற. எல்லாரும் இப்படி ஒதுங்கி போனா நான் யாரை தாண்டா அடிக்கிறது? என்னடா பிரச்சனை? சார், நாங்க ஒண்ணும் பிரச்சனை பண்ணல, இவன் தான் பிரச்சனை பண்றான். அவனை கூட்டு போயா? சரிங்க சார். நடரா சார், கீப் ரெஸ்பான்ஸ். பார்க்கறேன். நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி இந்த பசங்கள தான் இருக்கணும். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம், வாங்க. ஹலோ ஹலோ, யோ வண்டி நிறுத்தியா? நான் வந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். சொல்லுங்க. சார், உங்க பொண்ணு கிடைச்சிட்டா சார். கிடைச்சிட்டா? ஆமாங்க. உங்க பொண்ணை கடத்தின பையன் எல்லாரையும் அனுமந்த போலீஸ் பிடிச்சிட்டாங்க சார். கடவுளே, சார் சார் பொண்ணுதான் கிடைச்சிடல சார். சார் நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு சார். ஆசிட் ராஜா விட்டு கல்யாணம் சார். நான் மட்டும் போறேன், என் குடும்பத்து மேலே ஆசிட் அடிப்பா சார். ஐயா உங்க கால வந்து கேட்கறேன் சார். அவரை நீங்க கூட்டு போங்க சார். கல்யாணத்தை நாங்க அறிவிட்ட போல கேட்டாங்களா சார்? சார் அவன் சொல்ல நம்பாங்க சார், என்னை விட்டுருங்க சார். சார், இவங்களை விட்டு தள்ளுங்க சார், நம்ம போலாம் சார். அதான் சார். சரி, நீங்க போங்க. யோ வண்டி அடிங்க. வாங்க சார், போ. இல்லையா இங்க பார், எப்ப கூப்பிட்டாலும் விசாரணைக்கு சரி வரணும். சார், சரி சார். சார், அவர் இப்ப கூட ஃப்ரீயா ஓட்ட கேட்டாரா? முதலாளி, வண்டி அடியா. ஆட்டோ காசு ஆட்டோக்கா கேளுங்க முடிஞ்சா கட்டிட்டு கேளுங்க. ஐயா ஒரு ஆட்டோக்கு 200 இருந்தா சார், அவருக்கு 200 வேணுமா சார்? ஐயா
ஏய், யாரா நீங்க? எதுக்கு இப்படி பண்றீங்க? இருங்க சார், சார், அவசரப்படாத. இருங்க சார், சார், வாங்க. ஏய், சார், உங்களை சொல்ல சொல்லாம கேளுங்க. விட மாட்டேன்டா. இருங்க சார், ஏய், சார், சார், இருங்க சார், சார், விடுங்க இருங்க சார். சார், விசாரிக்கலாம். இருங்க. சரி சரி சார், என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள போந்து என் பொண்ணை கடத்திட்டு போயிருப்பாங்க. சார் சார் நிறுத்துங்க. உங்க பொண்ணை யாரு கடத்தல. உங்க பொண்ணை விருப்பப்பட்டு தான் அந்த பையன் கூட போயிருக்காங்க. சார், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது சார். சார், இவங்க தான் சார் என் பொண்ணை கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அதை இதையும் சொல்லி மிரட்டி என் பொண்ணை பேச வச்சிருக்காங்க சார். சார், விடிஞ்சா கல்யாணம் சார். என் பொண்ணு எப்படி சார் இவங்க கூட ஓடி போவா? சார், என் பொண்ணு அப்படியே இவங்க கூட இஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் சரி, இந்த பொண்ணு எப்படி சார் வந்தா? சார், இவங்க பிளான் பண்ணி 2 பேரையும் கடத்திருக்காங்க சார். சரி சரி, உங்க பொண்ணு தான் விருப்பப்பட்டு போயிருக்கான்னு சொல்றாரு இல்லையா, முதல்ல அதை விசாரிப்போம். இருங்க. என்னம்மா, நீ விருப்பப்பட்டு தான் அவன் கூட போனியா? நீ மௌனமா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கேக்குறேன்ல, பதில் சொல்லுமா. ஏம்மா, இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தமா? ஏதாவது வாய் திறந்து பேசுமா. சார், நான் தான் சொல்றேன்ல, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது சார். இல்ல சார், நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். டேய், நீ வேணா அவளை விரும்பி இருக்கலாம், அவ உன்னை விரும்பி இருக்க மாட்டாடா. நான் அப்படி வளர்க்கலடா. இருங்க சார். ஏம்மா, நீ வாய் திறந்து பேசினா தானமா உண்மை என்னன்னு தெரியும். சார், அவ பேச மாட்டா சார். அங்க ஒரு கூட்டமே கூடி இருக்கு சார். விடிஞ்சா கல்யாணங்கிற நேரத்துல என் பொண்ணை தூக்கிட்டு வந்து என் மானத்தை வாங்குறானுங்க சார். சார், இவனை பிடிச்சி உள்ள தூக்கி வச்சுட்டு என் பொண்ணை என் கூட அனுப்பி வைங்க சார். சார், நீங்க சொல்றதெல்லாம் போலீஸ் கேட்காது சார். உங்க பொண்ணு வயசு என்ன? 21. அப்ப மேஜர் சார். எதையும் உங்க பொண்ணு முடிவு பண்ணலாம். ஏமா, நீ உங்க அப்பா கூட போறியா இல்ல அந்த பையன் கூட போறியா? அவன் கூட எப்படி சார் போவா? அவளை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச என்ன விட்டுட்டு எப்படி சார் போவா? சார், ஓடி ஓடி கோடி கோடிய சேர்த்து வச்ச சொத்து யாருக்காக சார்? என் ஒரே பொண்ணுக்காக சார். என்ன விட்டு எப்படி சார் போவா? சார், இவ்வளவு தூரம் கேட்டீங்கல்ல, அவன் மனசார அவனைத்தான் லவ் பண்றேன்னு சொன்னாலா சார் உங்ககிட்ட? ஏமா, கடைசியா கேக்குறேன், வாய் திறந்து சொல்லுமா. நீ உங்க அப்பா கூட போறியா இல்ல அந்த பையன் கூட போறியா? நான் எங்க அப்பா கூடவே போறேன் சார். போதுமா சார், போதுமா சார்? அவன் ஏன் பொண்ணு, ஏன் ரத்தம் சார். சார், நீங்க கூட்டிட்டு போங்க சார். நீ எதுக்கு நிக்கிற? வா. என்ன கொடுத்தால சோக்கா அல்வா? அவ அமுக்கணி மாதிரி இருக்கும் போதே எனக்கு தெரியும் அவ உன்னை லவ் பண்றான்னு. என்ன பண்றது? அவங்க அப்பன் பேச்ச கேட்டு போயிட்டாலே பின்னாடி. இப்ப கூட அந்த பொண்ணை கடத்தணும்னு சொல்லி கேஸ போட்டு உள்ள தூக்கி போட்டுருவேன். படிக்கிற பசங்களாச்சுன்னு பாக்குறேன். டேய், லட்ச லட்சமா கொட்டி காலேஜுக்கு அமிச்சது அவனை மருமலை கூட்டிட்டு வரதுக்கு இல்ல, படிச்சு பட்டம் வாங்கணுன்றதுக்கு. போய் அந்த வேலையாவது உருப்படியா பண்ணுங்க. போங்கடா. விட்டு கொடுத்துருவாளா மச்சான் என் பொண்ணு? போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தனை பேர் முன்னாடி
அவன் கூட போறியா அப்பா கூட போறியான்னு இன்ஸ்பெக்டர் கேட்டப்ப அப்பா கூட தான் போவேன்னு என் பொண்ணு என் கூட வந்துட்டு இருக்கா மச்சான். அவ ஏன் ரத்தம் மச்சான், அப்படியே என் கேரக்டர். வாங்க பேசி. சரி மச்சான். என்னடா? ஆமாப்பா, 100% நான் உங்க ரத்தம். உங்க கேரக்டர் அப்படியே என்கிட்ட இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் வாழ போறேன். என்னம்மா சொல்ற? அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் அவங்கள விட்டுட்டு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் உங்களால அவங்கள மறக்க முடியல, அவங்களால உங்களை மறக்க முடியல. இன்னைக்கும் உங்க 2 பேருக்கும் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. காரணம் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற காதல். நாளைக்கு நீங்க என்ன வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் என்னால என் கௌதம மறக்க முடியாது. நாம கூட தொடர்புல இருக்கவா? ஏன்னா நான் உங்க ரத்தம்பா, அப்படியே உங்க கேரக்டர். தம்பி, போமா. I love you, Shalini. விடுகதை போல பார்வையில் 100 நூதனம். இது ஏனோ ஏனோ இது காதல் தானோ, நான் உன் முன் நின்றேன் புரியாமல். இது கனவில் ஒன்றா இல்லை நிஜத்தில் ஒன்றா? I love you.